ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷியா லைஃப் ஸ்டைல். என்னோடய நேம் பார்த்திங்கன்னா அனுஷியா. நம்ம நிறைய கண்டென்ட்டில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். லைஃப் ஸ்டைல் சம்மந்தமாக, சேவிங்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் ஜுவல்லரியோட ரிவ்யூ தான். என்ன ரிவ்யூன்னும் போது நான் அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ண என்னோடய அனுபவங்களை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஏஜிஎஸில் கோல்டு பியூரிட்டி எப்படி இருக்கும், அப்புறம் இது ட்ரஸ்ட் ஷாப்பாக இங்கே வாங்குறது. ஏஜிஎஸில் பார்த்தீங்கன்னா 0% சேதாரம் செய்கூலி, பழசுக்கு புதுசு ஆஃபரில் தங்க நகைகளுக்கு முற்றிலும் செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா 8000 மேலே நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த தாலி செயின். இது எத்தனை பவன் பார்த்தீங்கன்னா 7 பவன். இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்து, எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த டைப் ரொம்ப லைஃப் லாங் வரும். 3 பால் வச்சது. இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் 2024 லாஸ்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் பியூரிட்டி கேட்டிங்களே, உங்களுக்காக பிஎஸ் ஹால்மார்க் முத்திரையை நான் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். 22 கேரட் 916 இந்த ஹால்மார்க் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சீல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இது அந்த கடையில் நான் போட்டு பார்த்துக்கிட்டது. எனக்கு இது செட் ஆகுதான்னு 2-3 கலெக்ஷன் நான் போட்டு பார்த்தேன். இது எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. நம்ம இந்த ஒரு தாலி செயின் போட்டாலே பார்வையாக இருந்துச்சு. ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அங்கே எடுத்து ஒரு சில கிளிப்ஸ், அது இல்லாமல் நான் ஓல்டாக வச்சுருந்த இந்த ஜுவல்லரியோட கிளிப்ஸ் இதெல்லாம். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா இல்லை செய்கூலி சேதாரம் எவ்வளோன்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா நம்மளோட அமௌண்ட்டை கொடுத்து நம்ம நகை வாங்க போகிறோம், அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு கால்குலேஷனில் காட்டினா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஏஜிஎஸ் தங்க மாளிகை திருச்சியில் வாங்கினேன் 7 பவன் தாலி செயின். செய்கூலி அண்ட் சேதாரம் இதில் கிடையாது. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நமக்கு உண்டு. அன்றைய விலைக்கு பார்த்தீங்கன்னா 8750 1 கிராம். அப்போ 7 பவன் நான் கால்குலேட் பண்ணால் 56 × 8750. அப்போ 4,90,000 நமக்கு வந்தது 7 பவன். இப்போ ஜிஎஸ்டி 3%. அப்போ 14,700. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் 14,700. இப்போ 7 பவன் தாலி செயின் வாங்க எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5,04,700 ரூபா தான். நீங்கள் 5% ஜிஎஸ்டி அங்கே போட்டிருந்தாலே 7 பவன் தாலி செயினுக்கு 56,8,750னா 4,90,000 ஜிஎஸ்டி உண்டு. அப்போ 5% வேஸ்டேஜ்னும் போது இப்போ 56 × 8,750 போது 4,90,000 ரூபா வருது. இல்லை ஜிஎஸ்டி நமக்கு உண்டுங்க. வேஸ்டேஜ் 5% போது 4,90,000 × 5% நம்ம போட்டிருக்கோம். அப்போ ஜிஎஸ்டியோட 5%, ஜிஎஸ்டி 3%. இப்போ 4,90,000 × 5% 24,500 வெறும் வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 5,14,500 இதெல்லாம் ஆட் பண்ணி × 3%. இப்போ ஜிஎஸ்டி மட்டும் 5,14,500 × 3% நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டோட்டல் வருதுன்னா 15,435 வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான். அப்போ வேஸ்டேஜ் உண்டு, இதில் ஜிஎஸ்டி உண்டு. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டி அப்போ கோல்டு டோட்டல் ப்ளஸ் 3% ப்ளஸ் வேஸ்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணால் 4,90,000 ப்ளஸ் 24,500 ப்ளஸ் 15,435. மொத்தமாக இதில் ஜிஎஸ்டியோட எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் 5,29,935. அப்போ 7 பவன் தாலி செயினுக்கு எவ்வளோனா 5,29,935. அப்போ நோ செய்கூலி சேதாரணும் போது 5,04,700, செய்கூலி சேதாரணும் போது 5,29,935. வித்தியாசம் பாருங்கள், 24,500. அப்போ வித்தவுட் ஜிஎஸ்டிக்கு எனக்கு இவ்வளோ லாபம் வருது. இப்போ ஜிஆர்டியை நம்ம எடுத்துப்போம். 7 பவன் எடுத்துக்கிட்டோன்னா 1 கிராம் 8,750.
இப்போ 7 பவனுக்குன்னு போது 4,90,000. செய்கூலி சேதாரம் வந்து அங்கே 7% சொன்னாங்க. எப்பயுமே நான் ஒரு கடையில் வாங்கும்போது வாங்க மாட்டேன், 4-5 கடை ஏறி இறங்கி தான் நான் பார்த்து நகை வாங்குவேன். அப்போ 4,90,000 7% 34,300 மட்டும் செய்கூலி சேதாரம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3%. இதை வந்து நான் கால்குலேட் பண்ணும்போது வந்து ஜிஎஸ்டி வந்து 15,729 ரூபா. கிராண்ட் டோட்டல் பாருங்கள், 4,90,000 ப்ளஸ் 34,300 ப்ளஸ் 15,729 போது 7 பவன் தாலி செயின் வந்து எனக்கு 5,40,029 ரூபா. அப்போ 2 ஷாப்புக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஏஜிஎஸில் பார்த்திங்கன்னா 5,04,700, ஜிஆர்டியில் 5,40,029. இப்போ எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னா 35,329 ரூபா. எந்த கடையாக இருந்தாலுமே 2-3 கடை ஏறி இறங்கி பார்த்து நீங்கள் செய்கூலி சேதாரம் பார்த்து ஒரு எஸ்டிமேஷன் வாங்கி நீங்கள் எப்பயுமே நகை வாங்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த 2லேயுமே நான் வந்து 2 கடைக்கு தான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி போயிருந்தேன், அது இல்லாமல் இன்னும் 2-3 கடைக்கு போயிருந்தேன். இதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லைன்னொன்னே ஓகே நம்ம இங்கே போய்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு எஸ்டிமேஷன் வாங்கிட்டு தான் இங்கே நான் வந்தேன். அப்போ அந்த ஏஜிஎஸ்லேயே செய்கூலி போட்டாலும் சரி போடலாலும் சரி எனக்கு பெனிஃபிட் 24,500 ரூபா. அப்போ அன்னைய நகரேட்டுப்படி நான் ஒரு 1/4 பவன் எடுத்திருப்பேன். 1/4 பவுன் என்ன, 1/2 பவுனு கொஞ்சம் குறைவாக நான் எடுத்திருப்பேன். இதுதான் வந்து நான் போட்டிருந்த தாலி செயின் மாடல். எது வாங்கினாலுமே நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போட்டுட்டு வாங்குங்க. கண்டிப்பாக வந்து ஏஜிஎஸில் வந்து பியூரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய தாலி செயின் வந்து இன்னும் அப்படியே இருக்குதுங்க, எதுவுமே ஆகலை. ஏஜிஎஸில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோடய முன் அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பிஏஎஸ் ஹால்மார்க் முத்திரை கொடுத்துருக்கு, 22 கேரட். ஏன்னா நான் வாங்கி அதுக்கப்புறம் தான் 1 இயர் 1.5 இயர் போயிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இது உங்களுக்கு அனுபவத்தை நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நான் ஒரு செயின் வாங்கியிருந்தேன் 1.5 பவனில். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கால்குலேட் போட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னோடய அத்தைக்கு ஒரு ரிங் வாங்கியிருந்தேன். ஏஜிஎஸ் தங்க மாளிகை பாருங்கள், தென்னூர் ஹை ரோடு, இல்லை பின்கோட் நம்மளாம் போட்டிருக்கு. ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறதால அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதில் வந்து இது இருக்கான்ட்டு செய்கூலி சேதாரம் இருக்கா, ஆஃபர் இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு போகிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் போயிட்டு அந்த பெனிஃபிட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை தான், நீங்கள் எப்போ போனாலும் கேட்டுட்டு போங்க. அதனோட பையனுக்கு வந்து 1/4 கொலுசு வாங்கியிருந்தேன். அந்த காப்பு மாடலில் என்னோடய பையனுக்கு எல்லாமே அங்கேயே நான் வாங்கியிருந்தேன். அது மீன்ஸ் வெள்ளிக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. என்னோடய பையனுக்கு அங்கேயே ஏஜிஎஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மோதிரம் வாங்கியிருந்தேன், 1 கிராம் மோதிரம். இந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணனால தான் இந்த பொருளெல்லாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால தான் இதெல்லாம். அங்கே செய்கூலி சேதாரம் கிடையாது. ஓல்டு கோல்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் உண்டு. அதில் 2% வந்து கழிக்கிறாங்க போல். எங்களுக்கும் வந்து 2% வந்து கழிச்சிருந்தாங்க. இது என்னோடய பையனுக்கு கை காப்பு வாங்கியிருந்தேன். அந்த வந்து இது வளையல் மாதிரி, இதுவும் என்னோடய பையனுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நோ செய்கூலி சேதாரம், பழசுக்கு புதுசு ஆஃபரில் தங்க நகைகள் கொடுக்குறாங்க. முற்றிலும் என்னோட முன் அனுபவத்தை தான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு பகிர்ந்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். பவுனுக்கு நீங்கள் 8,000 கூட நீங்கள் சேமிக்கலாம், செய்கூலி சேதாரம் இல்லை. இதில் வந்து திருச்சியில் இருக்குது. அப்புறம் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, புது புது கலெக்ஷன்ஸ் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சீட் ஆஃபர்ஸும் இருக்குது. மந்த்லி சேவிங் ஸ்கீம் இருக்குது, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் ஸ்கீம் கூட இருக்குது. 6 மந்த் இருக்குது, 7 மந்த் இருக்குது, 9 மந்த் இருக்குது. ஒரு சில ஸ்கீமில் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. ஒரு சில ஸ்கீமில் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் கூட அந்த சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணி இந்த கடைக்கு நீங்கள் உங்கள் ஆஃபரை தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until bye. Thanks for watching.